தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு தொடர்பாக நம்முடைய பேச இணைப்பில் இருக்கிறார் தோழர் தியாகு அவர்கள். தோழர் தியாகு, வணக்கம். உங்களுக்கும் தோழர் நல்லக்கண்ணுக்குமான உறவு எப்படி இருந்தது? மேலும் இவரது இழப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நானும் தோழர் நல்லக்கண்ணு அவர்களும் நீண்ட பல ஆண்டுகளாக நண்பர்களாக தோழர்களாக பழகி கொண்டிருந்தோம். மார்க்ஸ் மறைந்த போது அவர் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று எங்கள் சொன்னார். நல்லக்கண்ணு அவர்கள் போராடுவதை நிறுத்திவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். கருத்து தெரிந்த காலம் முதல் ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்ந்தவர் அவர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகும் உழைக்கும் மக்களின் விடியலுக்காக, தொழிலாளர்களுக்காக, உழவர்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தவர் அவர். அவருடைய போராட்டத்தை தொடர்ந்து எந்த பதவியும் எந்த சொந்த நலனும் கருதாமல் நடத்தி கொண்டிருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி என்ன கட்டளையிட்டாலும் அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு அர்ப்பணிப்போடு அதற்காக உழைத்தார். அவரிடமிருந்து நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த அர்ப்பணிப்பு, போர்க்குணம் இவற்றை மட்டுமல்ல, கூடுதலாக அவர் இத்தனை ஆண்டுகளில் அவருடைய அறிவு கெட்டிப்படாமல் இருந்தது, கரடு வெட்டி போகாமல் இருந்தது. அவர் தொடர்ந்து புதுமையாக சிந்திக்கக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய மனத்தளவில் பசுமையானவராகவே இருந்து வந்தார். நாங்கள் சந்திக்கிற போது கடைசியாக என்ன செய்தி வந்திருக்கிறது, என்ன புத்தகம் வெளிவந்திருக்கிறது, யார் என்ன கருத்தை கூறியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைவுபடுத்தி பேசுவார். கடைசி வரை அப்படித்தான் இருந்தார். அவர் தொடர்ந்து தனக்கு உடலில் வலு இருக்கிற வரைக்கும் படித்துக் கொண்டே இருந்தார், விவாதித்துக் கொண்டே இருந்தார். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் 101 வயதில் நிறைவாழ்வு வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவருடைய நிறைவாழ்வு என்பது வயது காரணமாக மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதையும் மக்களுக்காக அர்ப்பணித்து தன்னலம் கருதாமல் உழைத்திருக்கிறார். எளிமையின் அடையாளமாக அவர் திகழ்ந்தார். ஒரு கம்யூனிஸ்ட் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு முன்னுதாரணம். அவருக்கு யார் எதை கொடுத்தாலும் அதை கட்சியிடம் சேர்ப்பித்து விடுவார். அவரிடம் குறைகள் காண வேண்டும் என்று விரும்பினால் அவருடைய கட்சியின் குறைகள் அவருடைய குறைகளாக இருக்கும். கட்சிக்கு அப்பால் தனிப்பட்ட முறையில் அவருக்கென்று குறைகள் இல்லை. கட்சியின் நிறைகள் தன் நிறைகள் என்றால் கட்சியின் குறைகள் அவருடைய குறைகள் என்று சொல்லலாம். அப்படி ஒரு கட்சி மனிதராக, பார்ட்டி மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், he was a party man to the core. முழுக்க முழுக்க கட்சிக்காரராகவே அவர் வாழ்ந்தார். அதே நேரத்தில் பசுமையோடு, மக்களோடு பழகி கொண்டும், மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டும், மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டும் இருந்த அவர். அவருடைய மறைவு குறித்து அவருடைய கட்சி தோழர்களுக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லக்கண்ணுவிடம் அரசியல் ரீதியா நீங்க கத்துக்கொண்ட விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எந்த நிலையிலும் பதறாமல் இருப்பது. அவர் நல்லக்கண்ணு அவர்கள் எந்த நெருக்கடி வருகிற போதும், பல நெருக்கடிகளில் நாங்கள் சேர்ந்து நின்று போராடி இருக்கிறோம். ஒரு தோழரை காணவில்லை, என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. பதற்றத்தோடு அதற்கான ஒரு போராட்டத்தில் அவரும் இருக்கிறார், நாங்களும் இருக்கிறோம். ஆனால் அவர் தன்னுடைய அமைதியை, நிதானத்தை இழப்பதே இல்லை. நான் அவரிடமிருந்து ஒரு பெரிய கோபம் வந்து பார்த்ததில்லை. அவருக்கு ஒரு கோபம் உண்டு, அது சமூக கோபம், சமூகம் சார்ந்த ஒரு சீற்றம். அதை கொள்கை வழியில் அவர் வெளிப்படுத்துவாரை தவிர தனிப்பட்ட முறையில் யாரிடமும் ஆத்திரமடைந்து பேச மாட்டார். இப்ப இந்த 101 வயதில் மட்டும் அல்ல, நீண்ட பல ஆண்டுகளாக நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய இளமை காலத்திலும் அவர் அப்படித்தான் இருந்திருக்கிறார். ஒரு பக்குவப்பட்ட ஒரு போராளி. அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக நான் கருதியது அதைத்தான். ரொம்ப இறுதி காலத்தில் ஒரு 10 ஆண்டுகளாக சில நிகழ்ச்சிகளுக்கு அவர் வருகிற போது, நானும் கலந்து கொள்கிற போது, நீங்கள் இதற்கெல்லாம் வர வேண்டாம், ஓய்விடுங்கள் என்று சொன்னால் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். இங்கு வருவதுதான் எனக்கு இந்த வயதை பாதுகாக்கும், என்னை நீடிக்கும், என்னுடைய உடல்நிலைக்கு இதுதான் நல்லது, என்னை தடுக்காதீர்கள் என்று அவர் சொல்வார். அது போன்ற ஒரு மக்களின் மனிதராக, மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுக்காக போராடியவராக அவர் இருந்தார். இதையெல்லாம் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரிடமிருந்து நேர்நிறையாக கற்றவைதான் மிக அதிகம் என்று சொல்ல வேண்டும். அவரோடு பழகிய எல்லா தோழர்களுக்கும் இந்த அனுபவம் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தோழர் தியாகு.